ஒரு வகுப்பறையில் தொடர்ந்து சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருந்த மாணவனை கூப்பிட்டு ஆசிரியர் ஒருத்தர் கரும்பலகையில் இந்த நம்பரை பெருசாக எழுதிட்டு அந்த மாணவனை பார்த்து, தம்பி இது எவ்வளவு அப்படின்னு கேட்டார். நம்பிக்கையோடு இருந்தாலும் கேள்வியோட எளிமையை பார்த்து சற்று அவமானமாக உணர்ந்தான். இருந்தாலும் ஆசிரியர் கேட்டதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, அதனால் 1000 அப்படின்னு பதில் சொன்னான். இப்போது ஆசிரியர் கூடுதலாக ஒரு பூஜ்ஜியத்தை அந்த எண்ணோட வலது பக்கத்தில் எழுதிட்டு, இப்போ இது எவ்வளவுன்னு சொல்லு அப்படின்னு அந்த மாணவன்கிட்ட கேட்டார். மீண்டும் அந்த மாணவன் 10,000 அப்படின்னு உடனடியாக பதில் சொன்னான். உடனே அந்த ஆசிரியர் இன்னொரு பூஜ்ஜியத்தை அந்த எண்ணோட இடது பக்கம் எழுதிட்டு, தம்பி இப்போ இது எவ்வளவுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டார். அதே 10,000 தான் அப்படின்னு அவனும் உடனே பதில் சொன்னான். அந்த ஆசிரியர் மெல்ல அந்த மாணவனை பார்த்து சிரிச்சிட்டே, தம்பி பாத்தியா, ஒரு முக்கியத்துவம் இல்லாத எண்ணெய் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெய் பின்தொடர்ந்து செல்லும்போது அதனோட மதிப்பே உயருது. அதே எண்ணெய் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணுக்கு முன்னாடி செல்ல முயற்சிக்கும் போது அதோட மதிப்பு ஒன்றுமில்லாமல் போயிடுது. இதே போல தான் ஆசிரியராகிய எனக்கும் மாணவனாகிய உனக்கும் இடையே உள்ள உறவும். ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்தொடர்ந்து சென்றால் அவனோட மதிப்பு எதிர்பாராத அளவு பெருசாக அமையும். அதுவே எதிர்மாறாக அமைஞ்சா என்ன நிகழுன்றதுக்கு நீயே இப்போ ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட பார்த்த. இது வகுப்பறை விதி மட்டும் அல்ல, வாழ்க்கையோட விதிமுறையும் தான். ஒரு ஆசிரியர் நினச்சா ஒரு மாணவனுக்கு எவ்வளவு சுலபமானாலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அப்படி தான் இங்கே ஒரு ஆசிரியர் தன்னோட 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன்கிட்ட, தம்பி உனக்கு எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தான் படித்ததை மறந்துட்டு திருன்னு முழிச்சான் அந்த மாணவன். அப்போது அந்த ஆசிரியர் சொன்னது என்னென்னா, 8 8 போனால் 4 8 எவரெஸ்ட் சிகரத்துக்கு போயிடலாம், ஞாபகம் வச்சுக்கோ தம்பி அப்படின்னு சொன்னார். அவர் அப்போது சாதாரணமாக எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் 8848 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அவன் அப்போதே மறந்துருப்பான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு நினைவு இருக்கும். சூப்பரில், நமக்குமே இனி மறக்காது. 8 8 போனால் 4 8 எவரெஸ்ட் சிகரத்துக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத ஆசிரியர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஞாபகம் வந்திருப்பாங்க. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.